தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் எடுத்தோடனே இப்படி ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். அப்புறமா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பெயிண்டில் என்ன கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரஷ்லேருந்து ட்ரிப் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஒயிட் பேஸ் கலர் காஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி டைல்யூட்டட் எல்லோ ஆக்கர் கலர் எடுத்திருக்கேன். அதை அப்ளை பண்ணி எப்படி டார்க் டோன்லேருந்து எப்படி லைட் டோன் வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் வெட் ப்ரஷ்னால் ஜஸ்ட் ஜென்டிலாக இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு டார்க் டோன் டு லைட் டோன் கிடைக்கும். ப்ரஷ்ஷில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காம ஜென்டிலாக பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டோன் கிடைக்கும். ஸோ நடுவில் ஒரு ஒயிட்டோட பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணணும். அது காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணணும் கலரை. இப்போ நான் வாஷ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வெட் ப்ரஷ்னால் வாஷ் பண்ணுறேன். ஒயிட் பேஸ் கலர் மேலே அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லைன்ஸ் வரைகிறது. லைன்ஸ் வரைஞ்சி அந்த லைனை எப்படி வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லைன் வரையும் போது 000 ஷார்ட் ஹேர் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இப்போது வெட் ப்ரஷ்னால் கலரை ஜென்டிலாக வாஷ் பண்ணுறீங்க. அதுக்கு ப்ரஷ் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இந்த லைன் ட்ராயிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூ வரையும் போதும் நீங்கள் லைன் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பூ வரையறதுக்கு கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த லைன் ட்ராயிங் எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ லைன்ஸில் எவ்வளோ விதமான லைன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வேவியாக இருக்கிற லைன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் எக்ஸலண்ட்டாக உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டிசைன்லேயும் உங்களுக்கு லைன்ஸ் இருக்குது. திண்டில் டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை திண்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் வந்து 2 கலர் சேர்த்தா 3வது கலர் என்ன கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போது லெமன் எல்லோ, ப்ரஷியன் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ உங்ககிட்ட க்ரீன் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேலட்டில் இந்த 2 கலரையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலர் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீன், ப்ளூ 3 கலர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் தியரி கற்றுக்கணுன்னா எங்களோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கற்றுத்தரும்.